வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 35 திங்கட்கிழமை நவம்பர் 18, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். அந்த வஉசி 2 கப்பல்களுடன் வருகிற போது அவரது மனைவி தலைப்பிரசவத்தில் தடுமாறுகிறாள். உறவுகள் உடனே ஊருக்கு வாருங்கள் என்று கடிதம் அனுப்புகிறது. ஒற்றை வரியில் அவர் சொன்னார், கப்பல்களோடு வந்தால் வருவேன், இல்லையேல் கடலில் வீழ்ந்து மாய்வேன் என்று கடிதம் எழுதிவிட்டு 2 கப்பல்களுடன் அவன் தூத்துக்குடி வந்தது சாதனை அல்ல. கப்பல்களை நடுக்கடலில் சிறை வைத்துவிட்டு வெள்ளை ஆதிக்கபத்தியம் விலைக்கு கேட்டது. அந்த தன்மான சிங்கம் சொன்னது, நடுக்கடலில் உப்புக்காற்றில் துருப்பிடித்து அழிந்தாலும் அழியுமே ஒழிய ஒரு காலும் விலைக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன தன்மான தலைவன் அவன். பன்னாட்டு வர்த்தகத்தை எதிர்த்து சுதேசி வர்க்கத்துக்கு வித்திட்ட சுதேசி போராளி அந்த வஉசியின் நினைவு நாளில் அவனுக்கு தலை வணங்கி நினைவு கூர்ந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. இல்லம் தேடி உள்ளம் நாடி செம்மை இல்லம் பொறுப்பாளர் கோவை கீதா குணாலன் இல்லத்தில் நல்லூர் வட்டம் மாநில வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம், திருமதி சுப்பிரமணியம். செயல்பாட்டில் தெளிவான கோடு போட்டு செயல்பட்டு சாதித்து வரும் பிரபாத் கலாம். அந்த அளவுக்கு நான் போக மாட்டேங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். எனக்கு பணம் தேவையில்லை, அது மற்றவர்களுடைய பணம் எனக்கு ஒருபோதும் தேவையில்லை. என்னுடைய உழைப்பு மூலமாக என்னால் பார்த்துக்க முடியும். மற்றவர்களுக்கு நான் செயல்படுறதுக்கு தான் என்கிட்ட பணம் இல்லை. அந்த சூழலை நான் கடந்து வரணுங்கிறதுக்காக தான் சில நேரங்களில் சிலர் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அப்பொழுது நான் நினச்சது கூட இல்லை, நான் எதிர்பார்க்கறது 1000 இருக்கும், ஆனால் 5000 இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் என்னை 10 பேரை தான் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நான் இந்த இடத்துல நிற்க முடியாது. அவ்வளோ செலவினங்களை எல்லாம் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. நான் மட்டுமே இதில் செய்யலை, நிறைய நல்ல உள்ளங்கள் தமிழ்நாட்டில் முகமறியாமலாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கணும். அவங்களால தான் இந்த வெற்றியெல்லாம் உரிதாகுது. ஏன்னா இங்கே பொருளாதாரம் ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் போல் எனக்கும் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். இவங்களெல்லாம் உருவாக்குறதுக்கும் ஒரு பொருளாதாரம் தேவைப்பட்டது. அதையெல்லாம் எவரோ எங்கோ இருந்து பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் மனமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகை புரிந்து சிறப்பித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. அப்படி இவர் செய்ததென்ன? நம்பிக்கை செய்தியில் சென்ற வாரம் கல்லூரி படித்து கொண்டிருந்த போது கல்லூரி முடித்த கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தங்களை தயாரித்து கொள்ள பெரம்பலூர் அருகில் குன்னம் கிராமத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட வள்ளலார் கல்வி மையத்தில் பயின்ற 80 மாணவர்களில் 40 மாணவர்கள் மத்திய அரசு பல்கலைக்கழக மானியக் குழு நடத்தக்கூடிய UGC நெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதில் 4 மாணவர்கள் JRF, 16 மாணவர்கள் நெட் தகுதி, 20 மாணவர்கள் PhD தகுதி. அந்த 4 JRF மாணவர்கள் மற்றும் 20 மாணவர்கள் 5 வருடம் PhD ஆராய்ச்சி படிப்பினை மேற்கொள்ள முடியும். அதுவரை அதற்காக அவர்கள் மாதந்தோறும் மத்திய அரசிடம் ரூபாய் 40,000 வரை பெற முடியும். நெட் தேர்வு பெற்றவர்கள் 16 பேரும் மாதம் 27,000 சம்பளத்தில் கல்லூரியில் பணியாற்றி வருகின்றார்கள். இவை அனைத்தும் இந்த வள்ளலார் கல்வி மையத்தால் மட்டுமே சாத்தியமாயிற்று. ஆனால் இந்த கல்வி மையத்தை தொடங்கி இன்று வரை வெற்றிகரமாக நடத்தி வரும் இந்த சாதாரண இளைஞர் பிரபாத் கலாம் எப்படி இதை நடத்தி வருகிறார்? ஆர்வம் உள்ளவர்கள் 809 822
4150 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம். இதுபோன்ற இளைஞர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் இன்னும் மகத்தான மாற்றங்களை நாட்டில் உருவாக்க முடியும் என்று போட்டித் தேர்வுகள் துறை மாநில பொறுப்பாளர் திரு அன்பு பாரதம் குட்டியப்பன் தெரிவித்தார். உடல் தானத்திற்கு மேலும் 2 காஞ்சிபுரத்திலிருந்து. நல்லூர் வட்டத்தின் 100 துறைகளில் ஒன்று உடல் தானம், கண் தானம். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை செல்வி ஜெயலட்சுமி இத்துறைக்கு பொறுப்பேற்று தான் முதலாவதாக ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு சென்று உடல் தானம் செய்ய முறைப்படி தமது பெயரை பதிவு செய்து அடையாள அட்டை பெற்றார். அதனைத் தொடர்ந்து பலருக்கும் விழிப்புணர்வூட்டி இதுவரை கண் தானத்திற்கு 50 பேரும் உடல் தானத்திற்கு 40 பேர்களும் பதிவு செய்ய வைத்துள்ளார். இன்று காஞ்சிபுரம் திரு கிருஷ்ணன் வயது 85, திருமதி நாகலட்சுமி தம்பதியர் இருவரும் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு சென்று உடல் தானத்திற்கு முறைப்படி பதிவு செய்து அடையாள அட்டை பெற்றனர். இதற்கு நல்லூர் வட்டம் உடல் தானம் கண் தானம் துறை பொறுப்பாளர் செல்வி ஜெயலட்சுமி, சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜ் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த உலக சாதனைக்கு தயாராகும் ஓவிய சேனா. 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஓவிய சேனா தமது வியக்கத்தக்க திறனால் ஹுலா ஹூப் அதாவது சாகச வளையம் விளையாட்டில் 5ஆம் வகுப்பில் முதல் முறையும் 7ஆம் வகுப்பு பயிலும் போது 2வது முறையும் 2 முறை உலக சாதனை செய்தவர். அடுத்து இவர் வில்வித்தையில் பயிற்சி பெற்று வருகிறார். துரிதமாக பல சாதனைகளை புரியும் திறன்மிக்க ஓவிய சேனாவின் அடுத்த இலக்கு வில்வித்தையில் ஒலிம்பிக் சாதனை. இப்படி அசாதாரணமான திறன்மிக்க மாணவர்கள் இந்தியாவின் விலை மதிக்க முடியாத சொத்து. இவர் ஒரு மாணிக்க மாணவி என்பது கூடுதல் தகவல். சாதனை மாணவி, மாணிக்க மாணவி ஓவிய சேனாவிற்கு மாணிக்க மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். லட்சிய சமுதாயத்தில் கல்வி இப்படித்தான் இருக்கும், ஆசிரியர்களும் இப்படித்தான் இருப்பார்கள். லட்சிய ஆசிரியர் திரு முத்துகிருஷ்ணன். ஜீரோ பட்ஜெட்டில் ஒரு வேலை செய்ய போகிறோம். சரியா? அனைவருக்கும் வணக்கம். இளம் பசுமை அறவலர் திட்டத்தில் இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில்ஸ் இன்னைக்கு உலகையை மிரட்டக்கூடியது இந்த பிளாஸ்டிக் தான். இந்த பிளாஸ்டிக்கை பயனுள்ளதாக ஒரு விஷயத்தை நம்ம இப்போ செய்ய போகிறோம். சரிங்களா? ஜீரோ பட்ஜெட் தான், எந்த செலவுகளும் இல்லை. வீடுகளில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேஸ்ட் பாட்டில்ஸ்லாம் இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி ஒரு அழகாக அப்படியே கட் பண்ணி பறவைகளுக்கு உணவளிக்கலாம், பறவைகளுக்கு கூடுகளாக பயன்படுத்தலாம். விவசாயிகளுக்காக பயிர் காப்பீட்டு காலவரம்பு நவம்பர் 30 வரை நீட்டிப்பு. பயிர் காப்பீடு திட்டத்தில் காப்பீடு செய்வதற்கான காலவரம்பு நவம்பர் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக திரு குட்டியப்பன் தெரிவித்தார். இவர் மனிதர் அல்ல, மாமனிதர். நற்செயலால் உயர்ந்து நிற்கும் ஆண்டிப்பட்டி ரஞ்சித்குமார். நவம்பர் 16 ஆண்டிப்பட்டி ஏத்தகோவில் சாலையில் நாய் ஒன்று அடிபட்டு மழையில் துர்நாற்றம் வீசிய நிலையில் இறந்து கிடந்தது. யாரும் அப்புறப்படுத்த முன்வரவில்லை. அவ்வழியாக சென்ற சுப்பலாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருந்தாளுநர் திரு ரஞ்சித்குமார் தானே முன்னின்று அனைவருக்கும் இடையூறாக இறந்து கிடந்த நாயை தம் கையினால் எடுத்து மண்வெட்டியால் குழி தோண்டி புதைத்தார். அப்பகுதியில் துர்நாற்றம் வீசாதபடி இடத்தை துப்புரவு செய்தார். பாராட்டுக்கள் திரு ரஞ்சித்குமார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.